திருத்தணி முருகன் கோயில்ல வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அதிசயம் ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பொதுவா எல்லா கோயில்கள்லயுமே சுவாமிக்கு விதவிதமான ஆராதனை, விசேஷமான பூஜைகள்னு எல்லாமே நடக்கும். தெய்வத்துக்கு அபிஷேகம்னு சொன்னா, அதுலயும் குறிப்பா முருகனுக்கு அபிஷேகம்னு சொன்னா பால், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், விபூதின்னு இப்படி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அபிஷேக திருக்கோலத்துல ஆறுமுகனை தரிசிக்கிற சமயத்துல உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடும். இந்த அபிஷேக முறையில தான் இது ஒரு அபூர்வமான விஷயம் திருத்தணியில நடக்குது. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு கேள்வி. திருத்தணியில மூலவரா கருவறையில இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிய உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரோட கருவறை சுவர்ல பின்புறமா இருக்கிற பாலமுருகனை நீங்க பாத்திருக்கீங்களா? அவருக்கு தான் நடக்குது இந்த விசேஷ அபிஷேகம். அதுவும் குறிப்பா மார்கழி மாசத்துல மட்டுமே செய்யறாங்க இந்த அபிஷேகத்தை. பால், பன்னீர்னு அபிஷேகம் காணக்கூடிய முருகனுக்கு அந்த மாசத்துல மட்டும் வெந்நீரால அபிஷேகம் செய்யறாங்க. ஆமாங்க, மார்கழினாலே பனி, குளிர் அதிகமா இருக்கிற மாசம் இல்லையா? முருகன் பாலகனா, அதாவது குழந்தையா இருக்கிறதால அவருக்கு குளிரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே வெந்நீரால அபிஷேகம் செய்யறாங்க. மார்கழி மாசத்துல திருவாதிரை நட்சத்திரம் வர தினத்துல, அதாவது ஆருத்ரா தரிசனம்னு சொல்வாங்களே, சிவன் கோயில்கள் எல்லாம் நடராஜருக்கு அபிஷேக திருவிழா நடக்குமே, அந்த நாள்ல தான் இப்படி ஒரு வித்தியாசமான அபிஷேகம் திருத்தணியில இருக்கக்கூடிய பாலமுருகனுக்கும் நடக்குது. வேலவனுக்கு வெந்நீர் அபிஷேகம் நடக்கிறத பார்த்தா பாவங்கள் எல்லாம் சூரியனை கண்ட படி மாதிரி விலகிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா.